வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதிமுக சார்ந்த தினசரி தகவல்களை தெரிந்து கொள்ள நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அதிமுகவில் பிளவுகள் பெரும் விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றே நாம் கூறலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் தலைமை என்ற ஒரு நோக்கத்தில் தொடர்ந்து அடுத்தடுத்து பலவிதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றே கூறலாம். அதாவது சமீபத்தில் சசிகலா அழைப்பு, ஓபிஎஸ் அழைப்பு என்று பலவிதமான அழைப்புகள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் பெரும் விதத்தில் போய் கொண்டிருக்கிறது. அதாவது என்னவென்றால், மக்களவை தேர்தலில் தோல்வியை சந்தித்தால் அதிமுகவின் குழப்பம் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் மேலும் மீண்டும் அரசியலுக்குள் வருவதாக சசிகலா அவர்களும் ஒரு பக்கம் தெரிவிச்சிருந்தார். இதனால் வழக்கமாக சசிகலா டிடிவியின் பேட்டிகளுக்கு இபிஎஸ் தரப்பினர் உடனடியாக பதிலடி கொடுப்பார். ஆனால் இம்முறை பதிலளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. அவ்வாறு பதில் அளித்தால் குழப்பம் அதிகரிக்குமோ என்று இபிஎஸ் தரப்பு நினைக்கிறாரா இல்லை எண்ணம் கட்சியினிடையே ஏற்பட்டுள்ளது என்றும் ஒரு பக்கம் பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இணைக்க அவர் அமைதியாக இருக்கிறாரா என்று பேசப்படுகிறது. ஏனென்றால் கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் முக்கிய புள்ளிகளும் உள்ள அமைச்சர்களும் அனைவருமே ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சூழலில் ஒரு கட்டத்தில் எடப்பாடிக்கும் அந்த யோசனை வந்துவிட்டது என்றே நாம் கூறலாம். ஆகையால் எப்படி நாம் செய்வது என்று தெரியாமல் பொறுமையாக பார்த்து கொள்ளலாம் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் அனைத்திற்கும் பொறுமையாக அமைதியாக இருப்பதற்கு அவருடைய செயல்பாடே காரணம் என்று கூறப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி அடுத்து வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வெற்றியை தழுவ வேண்டும், வெற்றியை கைப்பற்றப்பட வேண்டும். வெற்றி கொடி நாட்டினால் மட்டுமே அதிமுக சிறப்பாக வழி நடக்கும், இல்லை என்றால் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு நோக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஒரு சூழ்நிலையில் அதிமுகவை மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அதிமுகவில் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதிமுக முதற்கட்டமாக சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், ஒன்றிணைந்தால் கண்டிப்பாக ஆதரவு கூடும். நம்மளுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தற்பொழுது அதிமுக சரியாக இல்லை, அதனை சிறப்பாகவும் சரியாகவும் கொண்டு வந்தால் மட்டுமே அதிமுக சிறப்பாக செயல்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள். இந்த ஒரு சமயத்தில் இவர்கள் கூறுவது அனைத்தையும் கேட்டாலும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கலை உண்டுபடுமோ என்ற ஒரு நோக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களாம். ஆகையால் அதிமுகவில் அனைவரும் ஒன்று திரண்டால் இழந்த பலம் கிடைக்குமா என்று கேட்டால், இழந்த பலத்தை மீட்டு போடுவதற்கு முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக ஒன்றிணையப்பட வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.